ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இப்பொழுது டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் உங்களோடு சில நிமிடங்கள் பேசுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அக்ரப் நலிமி அவர்களே, எங்கள் மதிப்புக்குரிய டாக்டர் ஐஸ் முஸ்தபா விசேட குழந்தை நல வைத்தியர் அவர்களே, டாக்டர் ஃபாசில் அக்பர் மகப்பேற்று மருத்துவ விசேட வைத்திய நிபுணர்களே, அதுபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் அதிக நேரமாக உரையாற்ற தேவையில்லை. மிக முக்கியமான விளக்கங்களை எங்களுடைய டாக்டர் ஐஸ் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான புதிய முயற்சிகள், இப்போ நாங்கள் மோண்டசோரி நர்சரி என்று கேள்விப்படுறது 4 வயசில். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம் யூகேஜி, எல்கேஜி, இல்லாட்டி கிண்டர் கார்டன், லோவர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன்ங்கிற விஷயங்கள். இப்போ டாக்டர் ரைஸ் எங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகி வயிற்றில் 4 மாதம் பிள்ளை இருக்கிற காலத்திலேருந்தே பிள்ளைக்கு நாங்கள் படிப்பிக்க தொடங்கணும்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ இது புதுனமாக இருக்குது எங்களுக்கு. சில நேரம் இப்படி சாத்தியமாக இல்லையாண்டெல்லாம் பல பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த கன்செப்ட், இப்போ சொல்லப்பட்ட இந்த கருத்து 100 வருடங்களுக்கு முன்னிருந்து அல்லது அதற்கு முந்தைய காலங்களிலிருந்து உலகத்திலே முன்னேறிய சமூகங்கள் செய்து வருகிறது. நீங்களும் பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, புள்ள கேட்குதாம், பாட்டு படித்தா தூங்குதாம், ஓதினா தூங்குதாம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது தான். நான் அண்மையில் ஒரு நிகழ்விலே உரையாற்றுகின்ற பொழுதும் நான் சொன்னேன், நமது சமூகத்திலே பெரிய பெரிய தலையங்கங்களை வைத்து கொண்டு சின்ன சின்ன வேலையை தான் செய்கிறது. பெரிய தலையங்கம் வைக்கிறது, சின்ன வேலை செய்கிறது, எல்லாம் போல செய்கிறது. போல மொண்டசோரி என்ன மொண்டசோரி போல போல இருப்பதெல்லாம் அதிகமாக போலிகள், போலியா தான் இருக்கு. எல்லாமே பெரிய பேரா இருக்குது. பேரெல்லாம் வச்சா சமூக மாற்றத்துக்கான அல்லது மாணவர் எழுச்சிக்கான, திருமண சீர்திருத்தத்துக்கான என்றெல்லாம் வச்சு நாம் உட்கார்ந்து பேசுகிற விஷயங்களை பார்த்தா அல்லது முடிவெடுக்கிற சின்ன விஷயங்கள் என்னென்னா சமூகம் காலகாலமாக செய்து வர விஷயங்களில் அப்படியே ஊறி போயிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 15 மில்லியன் 1.5 கோடியை விட குறைவாக இருக்கிற யூதர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைக்கிறாங்க. அப்போ ஆட்டி படைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க உலகத்தில் 3 விஷயங்களை எப்பவுமே ரொம்ப கவனமாக செய்கிறாங்க. 1 அறிவு, 2வது பொருளாதாரம், 3வது அதிகாரம். அதிகாரம் என்றால் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கண்டா யூதர்களை உலகத்தில் அரசியல் அதிகாரத்தில் பெருசாக மினக்கிட மாட்டாங்க. அரசியல் ஜனாதிபதி ஆகிறது, எம்பி ஆகிறது அப்படி மினக்கிறதில்ல. அவங்க மினக்கிறதெல்லாம் அரசு அதிகாரங்கள், அந்த போஸ்ட் பொசிஷனில். இப்போ இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளக்காரனுக்கு செக்ரட்டரியா இருந்த சாஸ்திரிங்கிறவர் தான் நேருவுக்கும் செக்ரட்டரியா இருந்தார். இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த வெள்ளக்காரனுக்கு யாரு ஸ்டேட் செக்ரட்டரியாக, நாட்டு பொதுச் செயலாளராக இருந்தாரோ அவர் தான் நேரு வந்ததுக்கு கூட. ஏன்னா அப்படி தகுதியான ஆட்கள் இருக்கல. அவங்க அந்த பிராமின்ஸ் சொல்லுவாங்க, பிராமணர்கள், அவர்களும் யூதர்கள் இருந்து வந்தவர்கள். அதுபோல இந்தியாவில் 0.2% இருக்கக்கூடிய பிராமின்ஸ் தான் அங்கே இருக்கிற 80% போஸ்ட்டை வச்சிக்கிறாங்க. அரசியல் இருக்கக்கூடிய ஆக்கள் ஒரு காலங்காலத்துக்கு மாறிட்டு போவாங்க. ஆனால் அந்த நாட்டை போக்க தீர்மானிக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது. அதால் அந்த இடங்களை ரொம்ப கவனமாக கைப்பற்றுவாங்க. இப்பொழுது டாக்டர் ரைஸ் அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் குறிப்பாக சொன்னார்கள், அவர்கள் வேலை செய்கின்ற அந்த
வைத்தியசாலை இங்கிலாந்திலே உலக புகழ் பெற்ற வைத்தியசாலை. அதிலே மிகப்பெரிய பணக்காரர்கள், எலைட் குரூப் என்று சொல்வார்கள். பணக்காரர்கள், அரசர்கள் பிள்ளைகள், அப்படி அரச வம்சத்தில் உள்ளவர்கள். பெரும் உதாரணமா ஒரு நாள் ஒரு பெட்டுக்கு அங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் வந்து 7,000 பவுண்ட் சொன்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட 21 லட்சம் 22 லட்சம் ஒரு பெட்டுக்கு ஒரு பேஷண்ட, ஒரு பிள்ளைய அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல தூங்க வைக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல்ல 2 யூனிட், 2க்குமே யூதர்கள் தான் ஹெட் ஆகிக்கிறாங்க. அறிவுல ரொம்ப டொப்ல அவங்க இருக்கிறாங்க. அதுபோல உலகத்துல செல்வத்திலையும் இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ்லையும் இருக்கிறாங்க. நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பீஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, சாப்பிட்ற நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எண்ணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, போடுற செருப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட கம்பெனிக்குள்ளால தான் வரும். குடிக்கிற பால் நெஸ்லே ப்ராடக்ட்ஸ், இல்லைன்னா நீங்கள் என்னென்ன டாக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த மாட்டுப்பாடுற வெரைட்டி எல்லாத்தையுமே இன்றைக்கு பெரிய உணவாக எங்களுக்கு காட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அறிவையும் அந்த செல்வத்தையும் அந்த அதிகாரத்தையும் வச்சுக்கிறாங்க. இதுக்கு அவங்க முட்டாள்களாக இருக்கிறதல்ல, அவங்க இந்த கனிங்கா இருக்கிறதல்ல காரணம், நரி தந்திரம் அல்ல. அவர்கள் அறிவாளியாக இருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானித்துக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. யார் எந்த இடத்துல இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிற ஆட்களாக இருப்பாங்க. ஒரு நாட்டில் எந்த அரசாங்கம் வரணும் வரப்படாங்கிறத தீர்மானிக்கிற ஆட்களாக இருப்பாங்க. நான் நேற்று ஒரு வீடியோ கிளிப் பார்க்கிற பொழுதுதான் ஒரு விடயத்தை ஒருத்தர் பேசுகிறார். ஒரு அமெரிக்க லெக்சரரால் அந்த ரொக்கஃபெல்லர் அசோசியேஷன், ரொச்சலஸ் அசோசியேஷன், உலகத்தில் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் இருக்கு. 100 கோடி ரூபாய்களை கொட்டி கொடுக்குறவங்க. அவங்களோட அந்த எண்ண கருவை வந்து சண்டை கேயோசினூடாக, குழப்பங்களினூடாக அமைதியை கொண்டு வாருங்கிறது அவங்களோட அந்த மோட்டோ. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே டைமில் ஹிட்லருக்கும் ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க, அதே டைமில் அமெரிக்காவுக்கும் ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க. சேம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் 2 யார் வந்தாலும் அவங்களோட கையில் தான் அந்த கண்ட்ரோல் கடைசியில் போகுதுங்கிறத ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி சமூக ரீதியாக சரியான ஒரு கோஆபரேட்டிவாக, சரியான சூழல்ல தங்களோட பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக, அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை திட்டமிடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அழகான விடயத்தை டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது என்ன சொல்றார், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு நான் ப்ரொஜெக்ட் பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி. நமக்கு தெரிஞ்சது எப்படி வளர்க்குறேன்னு சொல்றேன், இந்த பிள்ளைய ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு ஆஃபீஸ் ஆக்கணும், அப்படி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆக்கணும்னு சொல்லி, இந்த பிள்ளைய ஒரு சிறந்த பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமையா வளர்க்கணும்னு நீங்க எத்தனை தாய்மார் கனவு கண்டிருக்கிறீங்க? டாக்டர் ஆக்கணும்னு விரும்பினத்த மாதிரி இன்ஜினியர் ஆக்கணும், லோயர் ஆக்கணும். ஏன்னா அது நம்ம நாட்டில் நீங்க இன்ஜினியர், டாக்டர், லோயர், அக்கௌண்டன்ட் இதெல்லாம் ஒரு 50 வருஷமா இதுதான். இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கி. என்ன காரணம்? இவங்களை அறிவாளி இருக்கிறதாலையா? இவங்களாம் பெரிய அறிவாளியா வருவாங்கன்றதால தீர்மானிச்சு வச்சுக்கமா, இல்லை என்னத்தால தீர்மானிச்சு வச்சுக்கிறோம்? படிச்சு முடிஞ்சா ஜாப் கிடைக்கும், ஜாப் கிடைச்சா சம்பளம் கிடைக்கும். ஏன்னா வயிற்று பிரச்சனை, வீட்டு பிரச்சனை கொஞ்சம் லேசா தீரும். டாக்டர்னா கொஞ்சம் சம்பளத்தும் எடுப்பார், பிரைவேட்லயும் உழைச்சிக்குவார். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் உழைப்பு, காசு எவ்வளவு வரும் என்கிறதால தான் நாங்க படிக்கிற படிப்பு அறிவுக்கு படிக்கிற படிப்பு கிடையாது. அறிவு வளர்ச்சிக்கு, சிந்தனை விருத்திக்கு, சமூக எழுச்சி கண்டு படிக்கிற படிப்பு கிடையாது நாங்க படிக்கிற படிப்பு. நாங்க படிக்கிற படிப்பு என்னத்துக்கு? இப்ப கூடுதலா ஜொப்புக்கு. அதனாலதான் நம்ம சமூகத்துல இப்ப அரசாங்க நிர்வாக அல்லது அரசாங்க உத்தியோகங்கள்ல உள்ள ஆக்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போய் அந்த சின்ன சின்ன படிப்புகள், சின்ன சின்ன விஷயங்களை கூடுதலாக படித்து உடனே உழைக்கணும், ஊடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படியான படிப்புக்கான மதிப்பு கூடி போயிடுச்சு. ஒரு காலத்தில் கொஞ்சம் காலம் போனால் இது அப்படியே சமூகத்தில் எங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். சரியான முறையில் நாங்கள் சமூகத்தை படித்தவர்களை கொண்டு வராது. அப்போ அந்த அறிவு மையம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள்
உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கலாநிதி பதியுதீன் மஹமூத் அவர்கள் நமது கல்வியின் தந்தை என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் சமூகம் படிக்க வேண்டும் என்கிறதுல உறுதியாயிருந்த ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு கலாநிதி படித்தவர். அவரை நான் சோமில்லாமல் இருக்காருன்னு சொல்லி ஒரு 8-10 வருஷத்துக்கு முதல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போனேன், ஆஷா ஹாஸ்பிட்டலில். அப்போ அவர் இருந்தவர் காத்தாங்குடி என்றோடனே எழும்பி உட்கார்ந்தார். அவர் காத்தாங்குடியில் இல்லைன்ற ஒரு மரியாதையும் அன்பும் இருக்குமென்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உட்கார்ந்து வாங்க என்னப்போ நான் என்ன அறிமுகப்படுத்தினேன். நான் இப்படி நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் இருக்குமென்னு நினைக்கிறேன், 20-21 வருஷத்துக்கு முதல். அப்போ நான் சொன்னேன், இப்படி நான் ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டைம். அப்படியா, டாக்டருக்கு படிக்கிறீங்களா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு. அப்போ அவருக்கு மாம்பழம் வெட்டி வந்துருந்துச்சு. அவ்வளவையும் என்ன ஒவ்வொன்றா எவ்வளவு சொல்லியும் என்னையே சாப்பிட சொன்னார். சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு மீரா சாஹிப்னு ஒரு ஆள் இருக்கார் தெரியுமா காத்தாங்குடியிலேன்னு கேட்டார். தெரியுமென்னு சொன்னேன். அவங்கள உங்களுக்கு புது ஜெனரேஷனுக்கு தெரியாது, அவரை ஜப்பான் மீரா சாஹிப்னு சொல்கிறது. காத்தாங்குடியிலேருந்து முதல் ஸ்காலர்ஷிப்பில் ஜப்பானுக்கு இன்ஜினியரிங் படிக்க போனவர். அப்போ அவரை ஒரு நான் தெரியுமென்று சொன்னேன். அவர் நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தார் ஒரு காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம். அவரை பற்றி சொல்லக்குள்ள சொன்னார், நான் கல்வி அமைச்சராக இருக்கக்குள்ள 6 பேருக்கு ஜப்பான் ஸ்காலர்ஷிப் வந்துச்சு கொடுக்க சொல்லி. அப்போ வந்த அப்ளிகேஷனில் ஒரு முஸ்லீம் புள்ள இருக்காதான்னு நான் தேடினேன். மீரா சாஹிப்போட அப்ளிகேஷனை நான் பார்த்துட்டேன். அப்போ நான் இந்த கையால் எடுத்து அதை எழுதி என்வலப்பில் போட்டு நாங்கள் அதை சைன் பண்ணுறதுக்கு செக்ரட்டரி, நான் மினிஸ்டர் தானே, செக்ரட்டரி சைனுக்கு போட்டு எடுத்துக்கொண்டு வந்து எனக்கிட்டேயே என்று சொன்னேன் நான். அப்போ அவர் என்ன செஞ்சாருண்டா, பியோன் எடுத்து கொடுத்துட்டு திருப்பி நான் கொடுத்த 6 என்வலப்பை கொண்டு தந்தார். அப்போ அந்த ஃபைலு அப்போ நான் எடுத்து பார்த்தா அதில் மீரா சாஹிப்போட ஃபார்ம் இல்லை. அப்போ எங்கே அந்த மீரா சாஹிப்போட ஃபார்ம்னு சொன்ன உடனே அப்போ என் பியோன் சொன்னார், சார் இது ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிற முதல் ஸ்காலர்ஷிப், அதால் சிங்கள ஆக்களை போடுவோம், அடுத்த முறை முஸ்லீம் ஆக்களை சார் விரும்பின மாதிரி போடலாமாம் என்று செக்ரட்டரி சொல்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னாராம், பதியுதீன் மஹமூத், நான் அடுத்த வருஷம் இருக்கனா இல்லையான்னு தெரியாது, இந்த முறை வந்த அப்ளிகேஷனில் மீரா சாஹிப் கட்டாயம் போடணும், நான் சொன்னேன் செக்ரட்டரி சைன் வாங்கி எடுத்துட்டு வா என்று சொல்லி அவரே எடுத்து அவர் சொன்னார், நானே அதுக்குரிய முறையில் என்வலப் பண்ணி நானே இந்த கையால் கொடுத்தேன், அது மீரா சாஹிப்புக்கு தெரியுமோ தெரியாது என்று சொன்னார். அப்போ அதில் நான் பல விஷயங்களை யோசித்து பார்த்துட்டு எனக்கு யோசித்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பியோனுங்கிற ஒரு அரசு அதிகாரம் சமூகத்தில், நம்மளோட சமூகத்தில் ஒரு பெரிய தலையெழுத்தை மாற்றுது. அங்கே இருந்துட்டு அந்த இடத்துல அந்த சீட், அந்த பவர். எனவே இப்படியான துறைகளுக்கு ஆக்களை படிப்பிக்கணும்னு நான் விரும்புறது. அந்த அதிகாரங்கள்ல எங்கள் ஆக்கள் வேணும். இப்போ ரைசர் செய்கிற விஷயத்த ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டா எங்களால் கொண்டு வரையலுமெண்டா ரொம்ப சிம்பிளாக நடக்கும் அந்த சப்போர்ட்டோட. இதுக்கு இப்போ எங்கேயாவது ஒரு தடை வந்தாலோ பிரச்சனை வந்தாலோ நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறோங்கிற ப்ராஜெக்டும் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் எதுக்கு கல்வி கற்றுக்கொள்கிறோம், எதுக்குங்கிற பிள்ளைகளை படிப்பிக்க ஆசைப்படுறோம்ங்கிறத நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். அப்படி ஏன்னா நாங்கள் நல்ல அறிவாளியாகவும் ஆளுமையாகவும் சிந்தனை ரீதியாக ஒரு பெரிய ஆளாகவும் ஒரு ஆளை படிப்பிக்க நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்கே கொண்டே விடுற பிள்ளையே, ஒரு நம்மளோட பிள்ளை நல்ல கட்டிக்கார பிள்ளை 3 வயசுலன்னா எங்கே கொண்டே விடுற, அதே ஸ்கூல், அதே மொண்டசோரி, அதே ஏல், அதே ஓயல், அதே பல்லவி தான். எனவே தான் டாக்டர் ஐஸ் அவர்களுடைய இந்த முயற்சி நான் மிச்ச நாளாக கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இப்படி ஒரு முயற்சி இந்த சமூகத்துக்குள் எடுக்கப்பட்டால், அது இன்றைக்கு இவங்களால் ஆரம்பிக்கப்பட்டால், அது இன்னும் எங்களை விட திறமையானவர்கள், எங்களை விட சிந்திக்கக்கூடியவர்கள், சமூகத்தை இதை விட விசாலமாக பார்க்கக்கூடியவர்கள் உள்வாங்கக்குள்ள இது இன்னும் பெரிய வீச்சத்தோட சமூகத்தில் ஒரு என்ன சொல்றது, சமூகத்தை அடுத்த மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்களாக கொண்டு சேர்க்கும்ங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். போன கிழமை ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க கிடைச்சிது. இலங்கையில் 10% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையில் வர உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாட்டு இறக்குமதி எல்லாத்துலேயும் 40% அவங்க பாவிக்கிறாங்க, 40% கன்சியூம் பண்ணுறாங்கன்னு எழுதிருந்துச்சு.
அப்போ மிஞ்சிற 60% தான் 90% சமுதாயம் பாதிக்கும். அப்போ நாங்கள் எங்களோட உழைக்கம் அதை போல் அப்படியே செலவழித்து வீணடிச்சு தள்ளுறோம். ஒரு 25 ஷர்ட் இல்லாதால் 10 சாரம் இல்லாதால் நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்டையும் எத்தனை அபாயாக்கள் இருக்கும். ஒரே கருப்பு கலரில் 25 வச்சுப்பீங்க, கலர் ஒன்று தான், ஆனால் 25 வச்சுப்பீங்க. இந்த கன்சியூமரிசம்ங்கிறதும் சமூகத்தில் கூடி, வீண் விரயம் கூடி, ஒரு வகையான படாடோகம் கூடி, சமூக கட்டமைப்புகளும் மாறி வரக்கூடிய ஒரு செட்டப்பில் பிள்ளைகளை வளர்க்கவே இயலா, ஒரு கண்ட்ரோலுக்கும் பிள்ளை இல்லைங்கிற ஒரு சூழல்ல இப்படியான ஒரு முயற்சிங்கிறது ஒரு வரப்பிரசாதம், இறைவனுடைய அருள் என்று தான் பார்க்கிறேன். முந்தின நாள் ஜும்மா தொழுவிட்டு வரக்குள்ள என்னுடைய நண்பர் சொன்னார், அவட சொந்தக்கார பிள்ளை இந்த மில்லத் ஸ்கூலு ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொன்னார், ஸ்கூலை சொல்லலை. அப்போ அந்த வகுப்பில் 8ஆம் வகுப்பில் ஸ்கூல் கேட்டை மூடிட்டாங்க. 8:30 மணிக்கு ஒரு படியும் பாஞ்சிட்டு வந்து வகுப்புக்குள்ளே இருக்கிறான். அப்போ செக்ஷன் ஹெட்டுக்கிட்ட கூப்பிட்டு சொன்னா, இவன் இப்படி டீச்சர் அவன் லேடி, அப்போ சொல்லிக்கிற செக்ஷன் ஹெட்டுக்கிட்ட இவன் இப்படி பாஞ்சு வந்துக்கிறான். அப்போ அவன்கிட்ட ஏன்டா நீ பாஞ்சு வந்தேன்னு கேட்டா, இப்போ நாங்கள் படிக்கிற ஆள்னா மன்னிச்சிங்க சார், இல்லாட்டி பாஞ்சே வரமாட்டோம், இல்லாட்டி மன்னிச்சிங்க சார் அடிங்க சார்னு கையை நீட்டுவோம். அந்த படி என் கேட்டானா, நீங்கள் என் கதவை முடி வச்சு மறனா இப்படி வார உள்ளுக்கு ரெண்டு கேட்டானா. அப்போ சார் டீச்சர் முகத்தை பார்த்தாவான், டீச்சர் முகம் என்ன செய்கிற வச்சு நடத்துங்க டீச்சர்ன்ட்டு அவர் போயிட்டாரான். அப்போ டீச்சர்கிட்ட இவர் கேட்டாரான், சரி உங்களோட கிளாஸில் எத்தனை பேர் இருக்கா? 46 பேர் இருக்கான், எத்தனை பேர் தேர்வான்? இவர் நினச்சிட்டு கேட்டாராம், ஒரு 10 பேர் 15 பேர் தேர்வான்னு சொன்னேன். அவ இப்படி 3 விரலை காட்டினாவும், இந்த 3 தான். அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறலையா? ஒன்றும் செய்கிறல்ல, கரும்பலைக்கு படிப்பிக்கிறதான், படிக்கிறவன் படிக்கிறான். ஏன்னா பயம் எங்களுக்கு, அவனோட கை ஹேண்டில் பண்ண பிள்ளைகளை அடிக்க வரான், ஏசுறான், போலீஸுக்கு போகிறான், அப்படி இப்படின்னு, அதால் எங்களுக்கு பயம். நாங்கள் இப்படித்தான் இருக்க மாட்டோம். அதுக்கு மறுதலையாக பெற்றோர், குறிப்பாக தகப்பனுக்கு பிரின்சிபல் சொல்கிறாரு. நான் ஒரு நாள் போனேன், ஒரு பிள்ளையை தேடி பிரின்சிபல்கிட்ட ஒரு வாப்பா வந்திருக்கிறார். 8ஆம் ஆண்டில் பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி, பொம்பளை பிள்ளை. அப்போ தேடினா பிள்ளை இல்லை வகுப்பில். அப்போ எங்கள் பிள்ளை என்னன்னா வைஃபுக்கு கால் பண்ணி கேட்டேன், எந்த வகுப்பில் இருக்கு பிள்ளைன்னு. என்ன அப்போ சார் கேட்டிக்கா, ஏ பியா சியா சொல்லுங்க. இந்த ஏயில் இருக்கேன்னு சொன்னேன். ஏயில் இருக்கான்னு பாருங்கன்னா ஏயிலையும் பார்த்தா இல்லை. இப்போ பிரின்சிபலுக்கு தான் டவுட்டில் கேட்டேன்னா, முதல் இந்த ஸ்கூல் தான் நான் வைஃப்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி. அப்போ அவர்களையும் கேட்டேன், நீங்கள் பாலிக்காக போனீங்க, நம்மளோட புள்ள ஒரு 2 புள்ள நம்மளோட புள்ள 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள மில்லத்தில் படிக்குதுன்னு சொன்னான். பாப்பாவுக்கு புள்ள எந்த வகுப்பில் படிக்குது என்று தெரியாத ஒரு சூழல்ல. அப்போ இதெல்லாம் கதைகள் அல்ல, இது ஒரு சூழல். இந்த ரிசல்ட்ஸ் நம்ம 20 வருஷத்துக்கு பிறகு தெரியும். இப்போ நாங்கள் இവിടുത്തെ உங்களுக்கு முன்னால் 25 வருஷத்துக்கு முதல் கஷ்டப்பட்டது இப்போ ரிசல்ட்ஸாக டாக்டர் ஃபசீலா நானா சமூகத்தில் பல ஆக்களாக இருக்கிறது. இன்னும் 25 வருஷத்துக்கு பிறகு தலைகளாக இருக்கு. எனவே அதற்கான ஒரு சிறந்த ஒரு மாற்றீடாக, ஒரு குறித்த ஒரு மொடலாக கொண்டு வரக்கூடிய இந்த ஸ்கூலில் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முடிந்த அளவான பங்களிப்பு செய்ய விரும்புகிறோம். அதுபோல் பெற்றோர்களும் இதில் கன்செப்டை விளங்கிக் கொள்ளுங்க. சில நேரம் இப்போ முந்தினாத்தையும் ஒரு ஆள் என்னட்ட சொன்னார், அந்த கூட்டத்துக்கு போகிறோன்னே ரைஸ் டாக்டர் சொல்லுங்க சாச்சிரி அவனை கூட வச்சிக்காங்க, கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க, அப்பா நாங்களும் பிள்ளைகளை விடலாம்னு சொன்னார். நான் சொன்னேன் சார்ஜை பற்றி எனக்கு தெரியா, நான் பார்ப்போம்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னேன் பெருமதியானது விலை பெருமை. இப்போ சொன்ன மாதிரி தான் மாணிக்கம் பேப்பரில் வச்சு கொடுத்தா அதுக்கு பெருமதி வராது. அதுக்கு அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது சார்ஜும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாடல்கள் சமூகத்தில் பரவும் போது சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். குர்ஆனை வெறும் பாடமாக படிக்காமல் அதில் உள்ள விஷயத்தை விளங்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்தாங்கன்னு சொன்னால் அதில் மாற்றம் எப்படி ரசூலுல்லாஹ்வோட அந்த ஜமானில் அந்த மாற்றங்கள் தெரிஞ்சிச்சோ அப்படி மாற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பங்களை சமூகம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.